அந்த அபிஷேகத்தினுடைய பலன்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த அனாயிட்டிங்கை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரத்திலே த அனாயிட்டிங் வில் ஷார்பன் யுவர் டிசர்ன்மெண்ட், அபிஷேகம் உங்கள் பகுத்தறிவை கூர்மைப்படுத்தும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு பேசினார். அந்த நமக்குள்ளே இருக்கிற பகுத்தறிவை கூர்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னவென்றால், the anointing will make you a powerful person that overcomes every battle despite the attacks. அதாவது அபிஷேகம் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாற்றும். எப்படி? அபிஷேகம் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாற்றும். தாக்குதல்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு போரையும் வெல்லும். அதாவது தாக்குதல்கள் இருந்தால் அந்த தாக்குதல்களினுடைய ஒவ்வொரு போரையும் வெற்றி பெற வைக்கிறது தான் அபிஷேகத்துடைய வேலையாக இருக்கிறது. ஆமேன். புரிஞ்சுதான் உங்களுக்கு? என்னென்ன இன்னைக்கு டாபிக்கு என்னென்னா, நம்மை ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களாய் மாற்றிவிட்டு நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தாக்குதல்கள், நமக்கு எதிராக இருக்கிற எல்லா போர்கள், நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்வதற்கு, வெல்வதற்கு அது பயனுள்ளதாய் இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. நாம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனத்தை கவனித்தீர்களா? வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம்தான். இந்த வசனம் நமக்கு பழக்கமான வார்த்தைகள் தான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்மை ஒரு பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறது அபிஷேகம். அபிஷேகம் நம்மை ஒரு வல்லமையுள்ள மனுஷிகளாக மாற்றுகிறது. அந்த அபிஷேகம் நமக்கு எதிராக இருக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நின்று பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து அவனை நம்மை விட்டு துரத்துவதற்கு அந்த அபிஷேகம் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. மக்களை புரியுதுங்களா? இன்றைக்கு ஒரு டாபிக் அதுதான். ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது, ஒரு வல்லமை நிறைந்த மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது. வல்லமை தேவை, அதான் பாடல் பாடணும். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. எதற்கு தெரியுமா? அந்த வல்லமை தான் பிசாசினுடைய தந்திரமான காரியங்களை மேற்கொள்வதற்கு. அது அந்த வல்லமை இல்லைன்னா மேற்கொள்ள முடியாது. ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமையை தாங்க. வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டால் மாத்திரமே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இல்லை என்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு நம்மை விட்டு ஓட வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய வல்லமை அவசியம். தேவனுடைய வல்லமை, காட்ஸ் பவர் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வல்லமை இல்லாமல், அந்த வல்லமை நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாவே பிசாசு நம்மளை விட்டு நகர மாட்டான். அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்மக்கிட்ட பவர் இருக்குதா இல்லையாங்கிறது. அவனுக்கு நல்லா தெரியும். நம்ம காட்டிலும் அவனுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். எப்படி? 2 பேர்த்துக்கு நம்மளை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஒன்று ஆண்டவருக்கு, ஒன்று பிசாசுக்கு. ஆண்டவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், பிசாசுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோம், எந்த ஆவிக்குரிய ரீதியத்தில் இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற அவருக்கு தெரியும். அவர் இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று விரும்புவார். அதிகமாக வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். அதிகமாக நம்ம பலப்படணும் விரும்புவார். பிசாசுக்கு நம்முடைய தந்திரங்கள் தெரியும், நம்முடைய வல்லமை தெரியும். அவன் விரும்புகிறது இந்த வல்லமை குறைய வேண்டும் என்று அவன் விரும்புவான். ஏன்னா அப்பதான் அவனால் அட்டாக் பண்ண முடியும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு எதிராக வல்லமையை தரித்து கொண்டு, அந்த வல்லமையை கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணினால், நீங்கள் எதை செய்தாலும் அதை கேட்டு பிசாசு பயந்து உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ நமக்கு முக்கியமாக அவசியமான தேவை என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை.
சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கும் பொழுது பிசாசு நம்மை விட்டு ஆட்டோமேட்டிக் அவனுக்கு தெரியும் அட்டாக் பண்ணலாமா வேண்டாமான்னு அவன் தீர்மானம் பண்ணிடுவான். அவனுக்கு தெரியும் இந்த நபர்களை நம்ம அட்டாக் பண்ணுறது ஈஸியா இல்லை கஷ்டமாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். யோபு கிட்ட வரும் பொழுது பிசாசு சுற்றி சுற்றி வரான், கிட்ட நெருங்க முடியல. எப்படி சொல்லுங்க, சுற்றி சுற்றி வரான் ஆனால் கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா யோபுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இருந்தது. இது பிசாசுக்கும் தெரிந்திருந்தது. அதனால் யோபுவை அவனால் தொட முடியல, கிட்டதான் வர முடிஞ்சதை தவிர அவனை தொட முடியவில்லை. இப்போ அவனுக்கு எப்படியாவது யோபுவை அட்டாக் பண்ணும் அப்படின்னா அவனுடைய பிளான். ஆனால் அவனால் அட்டாக் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என்னவென்றால் யோபு கிட்ட இருக்கிற மனித பலம் அல்ல, யோபு கிட்ட இருக்கிற மிஷினரி பலம். மிஷினரிஸ்னா என்னது, வெப்பன்ஸ், ஆயுதங்களுடைய பலன்கள் அல்ல. யோபு கிட்ட இருக்கிற பணத்தின் பலத்தின் மூலமாக பிசாசு அவன்கிட்ட வராமல் பயந்து ஓடல. புரியுதுங்களா? யோபு கிட்ட இருந்த ஆஸ்திகளை பார்த்து பிசாசு பயந்து ஓடாம இருக்கல. எதை பார்த்து ஓடினா தெரியுமா? வல்லமையை மாற்றமே. ஒரு விஷயத்தை நன்றாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருந்தால் பிசாசு கண்டிப்பா கிட்ட வர முடியாது. அவன் கொஞ்சம் தூரமாக தான் நிற்பான். நம்மை தொடுவதற்கு பிசாசினால் அவனுக்கு அதிகாரம் இருக்கவே இருக்காது. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளால ஈஸிலி we can stand against Satan. நாம் பிசாசுக்கு ஈஸியா எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை விட்டு ஓடி போவான். நிறைய நேரம் பிசாசு ஓடாமல் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம கிட்ட சரியான வல்லமை இல்லை. நம்ம கிட்ட சரியான வல்லமை இருந்துச்சுன்னா பிசாசு நம்மை விட்டு சுத்தி சுத்தி வருவானே தவிர கிட்ட வர முடியாது. நெருங்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரைட். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, கொஞ்சம் வால்யூமை குறைங்க. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும், இன்னும் கொஞ்சம் குறைங்க, உலகத்தில் உள்ளவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். விஸ்லிங் வருதுப்பா, இன்னும் கொஞ்சம் குறைச்சிரு. உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ரைட், ஓகே. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. நல்லா கவனிங்க வசனத்தை. இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டு நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு தகுதியுள்ள மனிதர்களால் நமக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் போர்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து துரத்தி ஜெயம் எடுக்கிறது தான் தேவனுடைய மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. அதற்காக வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே. யோவான் எழுதுகிறார் இயேசுவுக்கு அன்பாய் இந்த சீசன் எழுதுகிறான். என்ன தெரியுமா? பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, அவர் தெளிவாக எழுதுகிறார், தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். அப்ப உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அங்க யோவான் அதை தான் எழுதுகிறார். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை? பிசாசுகளை, பிசாசின் சூழ்ச்சிகளை, பிசாசுடைய தந்திரங்களை, எல்லா விதமான மனுஷீக காரியங்களையும் எதிராக வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்தீர்கள். வசனம் சொல்லு, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப தேவ வல்லமை மற்ற வல்லமையை காட்டிலும் பெரியது என்பதை அவர் எழுதுகிறார். தேவ வல்லமையை தரித்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். உலகத்தின் மூலமாக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள
முடியும். உலகத்திலிருந்து வருகிற எல்லா மாம்சீக மனுஷீக பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். பிசாசின் எல்லா தந்திரமான சூழ்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும். இதற்கு ஒன்னே ஒன்று தேவை. என்னன்னா, அவர் சொல்றது போல, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். தேவனால் உண்டாயிருந்தால் ஜெயம் எடுக்க முடியும். தேவனுடைய வல்லமையால் உண்டாக்கப்பட்டிருந்தால் நாம் ஜெயம் எடுக்க முடியும். தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருந்தால் ஜெயம் எடுக்க முடியும். இல்லை என்றால் ஜெயம் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஜெயம் எடுக்கிறது கஷ்டப்படுவேன். ஈஸியாக என்னால் ஜெயம் எடுக்க முடியாது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுப்பதற்கு 40 நாள் வருத்தப்பட்டு இருந்தானுங்க. மக்களை புரியுதுங்களா? நல்லா கவனிங்க ஆண்டுடைய வார்த்தையை. பரிசுத்தாவே நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். அங்கே 40 நாள் இரவும் பகலும் ஜெயம் எடுப்பதற்கு, பிசாசை எதிர்த்து நிற்கிறதற்கு அவர்களால் முடியவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு ஆயுதம் இல்லாமல் இருந்ததா? இல்லை, எல்லா ஆயுதமும் இருந்துச்சு. சகல ஆயுதங்கள் இருந்துச்சு. ஆனால் இருக்க வேண்டிய வல்லமை அவங்களுக்குள்ள இல்லை. தேவனுடைய வல்லமை இல்லை. ஒருத்தன் வந்தான், சாதாரணமாக ஒருத்தன் வந்தான். அவன் பேர் தான் தாவீது. நமக்கு நல்லா தெரியும். அவங்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, ஆனால் அவங்கிட்ட தேவனுடைய வல்லமை இருந்தது. மக்களை புரியுதுங்களா? ஆயுதங்களை வைத்திருக்கிறபடினால ஜெயம் எடுத்து விடுவோம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் ஜெயம் எடுக்க முடியாது. ஆயுதங்கள் இல்லாமல் ஜெயம் எடுக்க தேவன் உதவி செய்வார். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். ஏய் கம்முனு அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறான். இவனையில காப்பாற்றுறதுக்கு அவனை தேவன் அனுப்பி இருக்கிறாருங்க. மறக்க இவனை துரத்தி நினைக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்டேன்னு என்னை துரத்து விடுறேங்கிறீங்க அப்படின்னு தாவீது கேட்குறான். ஏய் சாப்பாடு கொடுக்க வந்தியா? சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்பி போகிற வழியை பார். இதில் தலையிடக்கூடாது. நாங்கள் இப்படியே பிசாசுக்கு அடிமையாகவே நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம். நீ எதுக்கிட்ட எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற? எப்படி புரியுதா? எதிரியானவன் எங்களை மேற்கொண்டுட்டே இருந்துட்டு போகிறான். நீ எதுக்கு எங்களை காப்பாற்றுற? நிறைய பேர்த்துடைய சூழ்நிலை அப்படிதான். எதுக்குங்க ஜோம் பண்ணிட்டு கஷ்டமாக இருக்குது. 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பிசாசுக்கே அடிமையாக இருந்துட்டு போகிறோம். எதுக்குங்க பைபிள்லாம் எடுத்து வாசிச்சு நாங்கள் பிசாசுக்கே அடிமையாக இருந்துட்டு போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல. பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை பாஸ்டர். பிசாசுக்கு நாங்கள் அடிமையாக இருந்துட்டு போகிறோம். ஒரு தாவீது வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நமக்கு மேற்கொள்வதற்கு அவன் நம்மை விடுவிக்க வர வேண்டும் என்று வந்தாலும் நமக்கு விருப்பமில்லை. அநேகருக்கு விருப்பமில்லை. இது மாதிரி தான் நடக்குது நிறைய நேரம் நம்மளுடைய சூழ்நிலைகள். தாவீதுக்கு ஆயுதங்களை எடுத்துலாம் போட்டு கொடுக்குறாங்க. தாவீது சொல்கிறான், எப்போ இந்த ஆயுதம்லாம் எனக்கு ஒத்து வராது. நீங்கள் சொல்கிற டெக்னிக்கெல்லாம் எனக்கு வேலை செய்யாது. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாது. நீங்கள் வாழ சொல்கிற மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது. நான் இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தை கொண்டு வாழ்கிறவன். நான் சும்மா வாழ்கிறவன் கிடையாது. நான் உங்களை மாதிரி பயந்து வாழ்கிறவன் கிடையாது. ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிறவன் கிடையாது. ஆயுதமே இல்லாமல் ஒரு சின்ன கல்லை வச்சு அடித்து எவ்வளோ பெரிய ஆலயம் காலி பண்ணுறதுக்கு வல்லமையை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன், மனிதரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. இதை உங்களுக்கு இன்றைக்கு புரிய வைக்கிறேன். அதாவது மிகப்பெரிய பாடத்தை எடுத்துட்டு போயிருக்கிறான் தாவீது. அப்பயும் அவனை முட்டாளாக தான் இருந்தானுங்க. நிறைய நேரம் நமக்கு எவ்வளவு பாடம் எடுத்தாலும் நம்ம முட்டாளாவே இருக்க விரும்புகிறோம். ஏன் தெரியுமா? பிசாசு நம் கண்களை அடைத்து வைக்கிறான். இருதய கண்களை, மன கண்களை அடக்கி வைத்திருக்கிறான். திறக்க கூடாதபடிக்கு. திறந்துருச்சுன்னு வைங்க, கண்ணு திறந்துருச்சுன்னு வைங்க, நம்ம மேலே போயிடுவோம். அதனால பிசாசுடைய வேலை தெரியுமா? உங்க கண்ணை திறக்க விடக்கூடாது. என்ன கண்ணு? கண்ணெல்லாம் திறந்துதான் இருக்குது. விஷன், தரிசன கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. மன கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. சில நேரங்கள் பிசாசு செவிகளை அடைத்து விடுகிறான். காதெல்லாம் திறந்துதான் இருக்குது, ஆனா காதுக்குள்ள போக மாட்டேங்குது. டேக் டைவர்ஷன் அப்படி போயிருது. காதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்கு, ஓட்டெல்லாம் இருக்குது, ஆனா உள்ள போக வேண்டியது போக மாட்டேங்குது. பிசாசு என் காதுகளை அடைத்து விடுகிறான். இதுதான் ஆவிக்குரிய போராட்டத்தினுடைய நிலை. அவர் அழகா சொல்றார், தேவனால், யாரு? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து
if a man or woman born in a Christ, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வாழ்ந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிகிறது, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. அப்ப தேவ வல்லமையும் புதுசுதான். ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வது புது புது வல்லமை. நான் ஜெபம் பண்ணேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை அபிஷேகம் பண்ணார், அன்னையோட எனக்கு வல்லமை முடிஞ்சிருச்சு. நோ, ஒவ்வொரு நாளும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணால் ஓட்ட முடியுமா? என்ஜின் சீஸ் ஆயிரும், புகையா தள்ளி அந்த வண்டி அதுக்கு மேலே ஓடாது. அந்த வண்டிக்கு செய்ய வேண்டியதுதான் செய்யணும். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த வண்டியை கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ். 2 வருஷமே அதிகம். அதுக்கு நடுவுலையே ஆயில் சேஞ்ச், அந்த சேஞ்ச், இந்த சேஞ்ச், அதெல்லாம் பண்ணுறோம். ஓவரால் முழுசாக ஒரு சர்வீஸ், என்ஜினே கழட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஓட்டலாம். 2 வருஷம் கழித்து ஃபுல் சர்வீஸ், என்ஜினை கழட்டி உள்ளே இருக்கிறது எல்லாம் கார்பரேட்லேருந்து ஏர் ஃபில்டர்லேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி க்ரௌன் ஆயில், நார்மல் ஆயில் எல்லாத்தையும் மாற்றிடுறோம் டோட்டலி. என் வண்டிக்கு சொல்லுவேன், முக்கியமாக நான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் விடுவேன். ஃபுல்லாக ஆயில் மாற்றிடுவேன். 2000 கிலோமீட்டருக்கு ஃபுல் சர்வீஸ் 2 வருஷத்துக்கு இல்லை 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை விடுவேன். நான் முதல்ல சொல்கிறது மெக்கானிக்கிட்ட, அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், வீலோடைய உள்ளுக்குள்ளே மோட்டருடைய பெல்ட் இருக்குது பாருங்கள், அந்த பெல்ட்டை முதல்ல செக் பண்ணுங்கள் அப்படியுமே. ஏன்னா இந்த வெஹிக்கிளுக்கு, கீர் இல்லாத வெஹிக்கிளுக்கு அந்த பெல்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உள்ளே இருக்க மோட்டர் ஓடும் பொழுது அந்த பெல்ட் தான் அந்த மோட்டரை வந்து வேகமாக இயக்க வைக்கிறது. அந்த பெல்ட் கிழிஞ்சிருச்சுன்னா வண்டி முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது மெக்கானிக்கிட்ட, அந்த பெல்ட்டை செக் பண்ணுங்கள். பெல்ட்டு மாத்திரமா இருந்தால் மாற்றிருங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது ஏர் ஃபில்டர் ரொம்ப முக்கியம், ஏர் ஃபில்டரை மாற்றுங்க. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு என்னன்னாலும் சரி, நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், நல்லா கவனிங்க மக்களே. இதை செய்யவில்லாமல் நம்ம விட்டு விட்டோம்னா வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, அது கண்ட்ரோலில் போயிடும். அதே மாதிரி தான் ஜபம், வல்லமை. நான் தேவனுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னா, நான் என் கண்ட்ரோலில் இல்லாமல் பிசாசு கண்ட்ரோலில் போயிடுவேன். புரியுது உங்களுக்கு? அப்பப்ப எனக்கு ஆயிலை ஊற்றணும். என்ன ஆயில்? பரிசுத்தம் என்னும் ஜப ஆயிலை ஊற்ற வேண்டும். வல்லமை என்ற பரிசுத்த ஆவியின் எண்ணெயை ஊற்ற வேண்டும். அபிஷேகம் என்ற எண்ணெயை ஊற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்த வண்டியை சரியா இயக்க முடியாம போகும். இதை பார்த்துட்டே இருக்கிற பிசாசு அப்படியே கப்பல் பிடிச்சிருவான். நீங்கள் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவன் பெரியவர். காரணம் என்னவென்றால் நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். இந்நேரம் ஒரு அல்லேலூயா சத்தமா ஆமென் சொல்லு. தேவனால் உண்டாயிருந்தால் இப்படிப்பட்ட வல்லமையை தரித்துக் கொள்ள முடியும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். எங்களுடைய பேராயுதங்கள், நல்ல கவனி, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், எங்களுடைய போராயுதங்கள், சண்டை ஓடுறது, எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு சண்டை ஓடுறதற்கு ஆயுதங்கள் எப்படிப்பட்டது? மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இது அரண்களை தவிடுபடியாக்குற தேவ பலன், இது மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. ரைட், அடுத்த வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், நல்ல கவனிங்க, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். சரி, நல்ல கவனிங்க. அவர் சொல்றாரு அவைகளால். எவைகளால்? தேவன் கொடுக்கிற வல்லமையால். அது மாம்சத்துக்குரிய வல்லமை இல்ல, அது அரண்களையும் நிர்மூலமாக்குற தேவபலனாய் இருக்கிற வல்லமை எங்களுக்கு வரும் பொழுது இந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கங்கள் என்னது? தர்க்கம்னு என்னது? சண்டை போடுறது, வாக்குவாதங்கள், தர்க்கங்களையும். அடுத்தது படி வசனத்தை.
மக்களே எல்லாரும் வாசிங்க அந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, தேவனை அறிகிறேன். சத்தமா தான் சொன்னா என்ன, ஏன் அப்படியே பைபிளை பார்த்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. அப்ப இந்த வல்லமை எனக்கு எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தர்க்கங்களை, சண்டை ஓடுறதை நிறுத்தணும். தர்க்கங்களை, சண்டை ஓடுறதை நிறுத்துறதுக்கு தேவ வல்லமை கொடுக்கப்படுகிறது. அடுத்தது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய். அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவை அறிந்து கொள்ள விடாமல் தடுக்கிறது. அதான் நான் முதல்ல சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே. பிசாசுடைய வேலை தெரியுமா? நம்ம இருதயத்தை அடைக்கிறது, நம்ம கண்களை அடைக்கிறது. ஏன் தெரியுமா? தேவனை அறிகிற அறிவை அறிந்து கொள்ள விடாமல் தடுக்கிறது அவனுடைய வேலை. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய வல்லமையை அறிகிற அறிவிலே அறிந்து கொண்டால், பிசாசு அங்க நிற்பான், அவனால கிட்ட வர முடியாது. இப்ப அறிய வைக்காமல், உங்களை புரிந்து கொள்ள விடாமல், உங்களை திருவசனத்தை அறிந்து கொள்ள விடாமல் உங்களை வைத்திருந்தால் பிசாசு அங்க நிற்க மாட்டான், இங்க நிற்பான். இப்ப அவனுக்கு அங்க நிக்கிறது பெஸ்டா, இங்க நிக்கிறது பெஸ்டா? அவனுக்கு சொல்லுங்க, அவனுக்கு இங்க நிக்கிறது தான் வசதி. அவனுக்கு இங்க நிக்காம அங்க நிக்கிறது வருத்தம். புரியுதுங்களா? அத தெளிவா அவன் செய்யணும்னு விரும்புறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை இங்க நிறுத்தாதப்பா, நீ அவனை அங்க நிறுத்து. எதுக்கு வீடை கட்டிட்டு காம்பவுண்டை கட்டுறோம்? எல்லாரும் உள்ள வர முடியாது. எப்படி? ஒரு ரோட்ல போற நாய் கூட உள்ள வர முடியாது. இப்ப கதவு இல்லாம இருந்தா ரோட்ல போற நாயெல்லாம் நம்ம வீட்டை விசிட் பண்ணிட்டு தான் போகும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? கதவு இல்லாத, காம்பவுண்ட் இல்லாத வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லா நாயும் அப்படி போய் ஒரு ரவுண்ட் அடித்து வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் போகும் வெளியில். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு சில வீட்டுக்குள்ள போகும் அந்த நாய். ஏடா வீட்டுக்குள்ள போன நாய் காணாமேன்னு பார்த்துட்டே இருப்பேன், வரவே வராது ரொம்ப நேரமாக. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை பின்னாடி வெளியே போயிடுச்சோ, பார்த்தா அந்த நாய் ரொம்ப நேரம் கழித்து தான் வெளியே வரும். அது வீட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு. அப்படிதாங்க பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள போய் ஹோம் டூர் பண்ண ஆரம்பிச்சிருவான். வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்து எங்கெல்லாம் அவனுக்கு தங்க முடியுமோ அங்கெல்லாம் தங்கிக்குவான். அங்கெல்லாம் வசதியை ஏற்படுத்தி, இங்கே ஒருத்தர் இன்னைக்கு பாரு இந்த குடும்பத்தில் இவங்க சண்டை ஓட்டு போ அப்படின்னு அந்த ரூமை போட்டு விட்டு போயிடுவான். இந்த கிச்சனில் இவங்க வலிக்கி விட்டு உழுகட்டும். புரியுது அவங்களுக்கு என்னன்னு? அவன் வேலையை தந்திரமாய் உள்ள பூந்து எல்லாத்தையும் இருக்கிற வசனத்தை நல்லா கவனிங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான மேட்டிமையை நிர்மூலமாக்கணும். அடுத்தது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான எண்ணங்களையும் ஆண்டவருக்குள்ளாக கீழ்ப்படுத்தணும். என் எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய எண்ணமாக இருக்கணும். என் வல்லமை 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 எனக்கு வல்லமை கொடுத்த தேவனுக்கு கீழாக என்னுடைய மண்டை வேலை செய்யணுமே தவிர என் எண்ணங்கள் எல்லாம் பிசாசுக்கு வேலை செய்கிற எண்ணங்களாக இருக்கக்கூடாது. மனிதர்களை எதிர்த்து செயல்படுகிற எண்ணங்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால், அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால், இன்றைக்கு கருத்து சொல்ற வல்லமைகள் மூலமாக அவைகளை நிர்மூலமாக்கி தூக்கி வெளியில வீசுங்க. வசனம் அடுத்தது 6. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்கதாக நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது. அப்படின்னா என்னது? கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது. கீழ்ப்படிதல்ல நிறைவேற்றுதா? எப்படி? ஆமா, ஒரு விஷயத்தை எனக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இதுக்கு மேல இதை செய்ய மாட்டேன்னு சொல்றது தான் கீழ்ப்படிதலை நிறைவேற்றுவது. சொல்லிட்டு திரும்பி செஞ்சா கீழ்ப்படிதல் நிறைவேறாமல் போயிடும். திருப்பியும் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். அவசரம் சொல்லி பாருங்க, எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்கதாக. அதாவது 1 2 கிடையாது, எல்லாமே. எங்கெல்லாம் கீழ்ப்படியாமை இருக்கிறதோ அது எல்லாமே எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். ஸோ நம்ம முதல்ல சரண்டர் ஆக வேண்டிய விஷயத்தில் சரண்டர் ஆகி, நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் ஒப்பு கொடுத்து தேவ பலனை பெற்றுக்கொண்டவனா
நம்மை ஆண்டவர் வல்லமை உள்ளவர்களாக மாற்றி நமக்கு எதிராக வருகிற போர்களை எல்லாம் கர்த்தர் வெற்றி பெற செய்வார். இல்லை என்றால் என்னால் எனக்கு எதிராக வருகிற போர்களை வெற்றி பெற முடியாது. வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். நல்லா கவனிங்க, தெளிவா சொல்றாரு பேதுரு, எழுதுறாரு, ஐயா நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது விழித்திருங்கள். எப்பயும் விழித்திருக்கணும், தூங்கக்கூடாது, விழித்திருக்கணும். தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா. அப்ப விழித்திருக்கணும். அடுத்தது ஏனெனில், ஏன் விழித்திருக்கணும் தெரியுமா? வசனம் சொல்லுது, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஐயா நீங்க ஜாக்கிரதையா விழித்து இல்லாம இருந்தீங்கன்னா உங்க எதிராளி எப்படி தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம்யா. ஒரு விசையாக நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். ஒரு சிங்கம் வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சிங்கம் நம்ம ஆட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துருச்சு, மேற்கொள்ள வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த ஆட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த பிசாசான கெர்ச்சிக்கிற சிங்கத்தை அடித்து நொறுக்கி இங்கேருந்து துரத்தணும். உடனே தாவீது செஞ்ச வேலை, போய் அதுக்கிட்ட சண்டை ஓட்டு வாயை டர்ன்னு கழிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு என்னென்னு? வசனமாக தான் சொல்லுது, நீங்கள் விழித்திராமல் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இல்லாமல் இருந்தீர்கள் என்றால். பிசாசு எங்கேயோ இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து தான் படுத்திருப்பான், அது உங்களுக்கு தெரியாது. படுத்து தூங்கிட்டு இருப்பான், திடீர்னு கிளம்பிடுவான். எப்படி சொல்லுங்க? கிளம்பிடுவானா? வீட்டை விட்டு போகிறதில்ல, வீட்டையே கிளம்பி விட்டுருவான். நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான், அவன் வீட்டில் உட்காந்துருப்பான். சிலர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, ஒரே போராட்டமாக இருக்குது, அதனால் வீட்டை மாற்றலான் இருக்கேன். நான் கேட்பேன், சொந்த வீட்டுக்காரனாக இருந்தால் எங்கே போவேன்? வாடகை வீடாக இருந்தால் இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம். சொந்த வீடாக இருந்தால் போராட்டமாக இருக்குதுன்னு எங்கே கிளம்பி போக முடியும்? சரி, இந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே பிசாசு வந்துருக்கான் பின்னாடி. நமக்கு வராது. நம்ம ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பிசாசு நமக்கு முன்னாடி அவன் போய் உட்காந்துக்குவேன். நம்ம நிறைய நேரம் நினச்சிட்டு இருக்கிறோம் பிசாசு பின்னாடி வருவான்னு சொல்லி. அவன் பின்னாடிலாம் வரமாட்டான். நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டான். எப்படி புரியுதா உங்களுக்கு என்னென்னு? அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எங்கே போவோன்னு. நம்ம கூகுள் மேப்பில் ரூட்டை போட்ட உடனே அவன் ரூட்டை பார்த்துருவேன். ஓகே, இந்த ரூட்டு தானே, இந்த ரூட்டு எனக்கு பழக்கமானது தான், நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு முன்னாடி. இப்போ வீட்டுக்கு கதவை திறக்கும்போது வாங்க வந்துட்டீங்களா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு, உனக்கு சமையல் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்றியாம்மா. புரியுதா உங்களுக்கு என்னென்னு? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பிசாசு இன்னும் வரல போல, பிசாசு வரமாட்டான் போல. அவன் எல்லா பக்கமும் இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லை, வகையை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். எந்த மனிதனை கொண்டாகுது எப்படி வேணாலும் அவனால் அட்டாக் பண்ண முடியும். புரியுதா மக்களே? வீட்டில் இருக்கிறவங்களே மனுஷனாக இருக்கிறவன் திடீர்னு பேயா மாறிடுவான். டேய் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு அவனுக்கே தெரியாது. பேய் உள்ளே பூந்து அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை ஒரு ஆட்டி நமக்கு விரோதமாக பேச வைக்கும். என்ன நல்லா தானே இருந்தேன், அவன் நல்லா தான் இருப்பான், அவனுக்கே தெரியாது. அவன் வேற கண்ட்ரோலில் உள்ளே பூந்துட்டானுங்கிறது அவனுக்கே தெரியாது. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கவில்லை என்றால்
அவன் உள்ளே பூந்து விடுவான். இதற்கு தேவை விழித்திருந்து பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்னா வல்லமை வேணும். ஆமென். வல்லமை இல்லாம உங்களால தெளிந்த புத்தியா இருக்க முடியாது. வல்லமை வேணும். பிசாசினுடைய தந்திரமான போர் ஆயுதங்களை நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவ வல்லமை வேண்டும். தேவ வல்லமை இல்லாமல், தேவனுடைய வல்லமை இல்லாமல், தேவனுடைய வல்லமை இல்லாமல் எனக்கு ஞானம் வராது. தேவனுடைய வல்லமை தான் தாவீதுக்கு சொல்லி கொடுத்தது. எப்பா, நீ இந்த ஆயுதங்கள்லாம் போட்டுக்கிட்டுலாம் சண்டை போட முடியாது. ஒரே ஒரு சின்ன கல் எடுத்து அடி, அந்த கல்லே உனக்கு போதும். அவனுக்கு புத்தியை கொடுத்தது தேவ வல்லமை. நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, ஏகப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தருடைய புத்தி ஞானம் இருக்குது. ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்களாக செயல்படும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியர் மாதிரி தான் இருப்பாங்க. பிழையாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவனுக்கு புத்தி இல்லாம இப்ப பணத்தை பார்த்த உடனே, பொருளை பார்த்த உடனே, ஆஸ்திகளை பார்த்த உடனே அவன் புத்தி மாறிடுச்சு. புத்தி தெளிவா இருக்க வேண்டிய தீர்க்கதரிசி புத்தி கெட்டவனா மாறிட்டான். இப்ப உடனே பேக் பண்ணிட்டு கிளம்பி போறான். கழுதை கூடைக்கு புத்தி உள்ள கழுதையா இருக்குது. ஆனா கழுதைக்கு மேல இருக்க வேண்டிய புத்தி இருக்கிற மனுஷன் புத்தி இல்லாதவனா இருக்கிறான். அந்த கழுதை கொஞ்ச நேரம் கழிச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்ப கழுதைக்கு புத்தி வந்துருச்சு, இவன் புத்தி இல்லாதவன் மாறிட்டான். அதனால நல்லா கவனிங்க, என்றைக்கு நமக்கு புத்தி இல்லாம போதான் அது அன்னைக்கு நமக்கு பல பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னதுங்க, என்னைக்கு உங்க புத்தி கூர்மையா இல்லாம குறையுதோ அன்னைக்கு தான் பல பேர் உங்ககிட்ட பேசுவான். என்னது நமக்கு பேசுற மாதிரியே இருக்குது. ஆமா, நமக்கு புத்தி கொஞ்சம் மங்கிருச்சு. புத்தியை தெளிவுபடுத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் மூலமா கர்த்தர் பேசுறாரு. இப்ப கழுதைக்கு மேல உட்கார்ந்துக்க வேண்டிய புத்தி உள்ளவனா இல்லாதபடினால கழுதைக்கு கர்த்தர் புத்தியை கொடுத்து, டே கழுத அவனுக்கு கொஞ்சம் புரிய வை அப்படின்ட்டார். இப்ப அந்த கழுதை பேசுது. என்ன சொல்லுச்சு அந்த கழுதை? அழகா சொல்லுது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் உமக்கென்று நான் எல்லா வேலைகளையும் செய்கிறேன் இல்லை அப்படின்னு அது கேள்வி கேட்குது அவன்கிட்ட. அவன் உடனே நல்லா செஞ்சேன், ஆமா வேலை செஞ்சேன். என்னைக்காவது நான் வம்பளுத்துறேன் உங்ககிட்ட அப்படிங்குது அந்த கழுதை. இல்லை வம்பளுக்கல. இன்னைக்கு மட்டும் நான் வம்பளுக்கிறேன்னா உனக்கு ஏதாவது ஒரு காரணம் தெரியுமில்ல அப்படி அந்த கழுதை அவனுக்கு புத்தியை தெளிவுபடுத்துது பாருங்க. இன்னைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லுகிறேன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குடா பைத்தியக்காரனே, புத்தி இருக்குதா இல்லையா அப்படின்னு அந்த கழுதை பேச. அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஆஹா இந்த கழுதை நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருதுடா. அப்பதான் அந்த கழுதை சொல்லுது, டேய் நான் கழுதலடா, இப்ப நீ தான்டா கழுத. அட கழுத, முன்னாடி இருக்கிற தேவதூதனை பாடுறான். இப்பதான் இவனுக்கு புத்தி தெளிகிறது. இன்னாரும் சத்தமா ஆமா ஆவியானவர் பேசுகிறாரு. நம்ம கிட்ட பேசுறது தெளிவா இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். எஸ். அப்பதான் அவன் கண்ணை திறந்து, ஆஹா ஐயையோ மிஸ் ஆயிருச்சு, எங்கயோ புத்தி மங்கி போச்சு. ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? என்னன்னு, எவனை விழுங்கலாமோ வென்று தீர்க்கதரிசியவே அமைக்கிருச்சு. கேயாசி யாரு? எலியாவோட இருந்த அசிஸ்டன்ட், பயங்கரமான ஆளு அந்த தீர்க்கதரிசி. அவன் வேற கேட்டா நடுங்கிடுவாங்க எல்லாம். அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவனுக்கு புத்தி மங்கி போச்சு. உட்கார்ந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவங்க கிட்ட வரான் தீர்க்கதரிசி கிட்ட. ஆனா இவனுக்கு சீரியா தேசத்துடைய படைத்தலைவன் வந்து குதிரை மேலே வந்து கழுதை மேலே வந்து அந்த பணத்தையும் அந்த ஆஸ்திகளையும் பார்த்த உடனே புத்தி மங்கி போக விட்டது. சில நேரங்களில் தேவ வல்லமை எனக்கு இருந்தும் சில நேரங்களில் புத்தி மங்கு போகுது. கர்த்தர் இன்னைக்கு மண்டேல டமார்னு அடிச்சு புத்தி மங்கி போச்சா, உன் புத்தியை தெளிவுபடுத்துறேன், உன் புத்தியை தெளிவுபடுத்துறேன், உன் புத்தியை தெளிவுபடுத்துறேன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்பெல்லாம் ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்க யாருக்கும் புத்தி தெளியணும்னு விருப்பம் இல்லை. அதனால உங்களுக்கு ஆமென் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்ல மாட்டீங்க. நீங்கள்லாம் புத்தி இல்லாதவே அப்படியே இருக்கணும்னு விரும்புறீங்க. அதனால தான் பிசாசு ஈஸியாக உங்களை எல்லாம்
ஆடா இவங்களையே சாதாரணமாப்பா, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இவங்களை மேற்கொள்கிறதெல்லாம் ஜுஜிபி. சபையை விட்டு வெளியே தாண்ட மாட்டேன், இந்த கேட்டை தாண்ட மாட்டேன், சொல்லி முடிஞ்சிச்சு. பிசாசு ரெடியாக நிற்கிறான் வாசலில் தான். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ரெடியாக நிற்கிறான். ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் நிற்பான். நீங்கள் வெளியில் இப்படி காலை வச்ச உடனே வருவேன். நான் விளையாட்டு சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஒருத்தன் வருவான் கண்டிப்பாக, உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் ஒருத்தன் வருவான். அவனுக்கு தெரியும் நீங்கள் உள்ளே வந்ததும் வெளியில் போகிறதும் தெரியும். எப்படி உள்ளே வந்தீங்க எப்படி வெளியில் போகிறீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஒருவேளை மாற்றத்தோடு வெளியில் போனீங்கள் என்றால் அவன் பயந்து ஓடி விடுவான். இல்லைன்னா வந்துட்டார் நம்மளுக்கா அப்படி தோல் மேலே கை போட்டு வாங்க போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவான். அவ்வளோ சிம்பிள் திங். எப்படி அவனோட போக விரும்புகிறீங்களா? என்ன தலைகளை இப்படி ஆட்டுறீங்க? இப்போ மட்டும் தலையாட்டுறீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கப்பா. பிசாசுக்கு எதிர்த்து வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப அந்த விசுவாசத்தை திரும்ப சொல்றாங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அடுத்தது அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. திருப்பி செகண்ட் டைம் சொல்றாங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. வாசிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்றால், ஐயா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயா. நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நீ ரெடியா இருக்கியா? நான் எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற ரெடி, நீ ரெடியா இருக்கிறியா? மக்களே, ஆண்டவர் கேட்கறது தான். நான் எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிறதுக்கு, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க என்னோடு வருவதற்கு தயாரா இருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போன பாதை அப்படிதான் இருந்துச்சு. சகலத்தையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவர்களுக்கு முன்னாக நின்ற எல்லா எதிரியின் படைகளை எல்லாத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினார். கர்த்தர் அவங்களோட தான் கூட இருந்தார், ஆனா அவங்க கர்த்தரோட இல்லை. ஆண்டவர் செய்யாத நன்மையே இல்லை அவர்களுக்கு ஆண்டவர், ஐயா உனக்கு விரோதமா எவன் வந்தாலும் அவனை நிர்மூலமாக்கிடுவேன்னு கர்த்தர் சொல்லி தான் அவங்களை நடத்துறாரு. அப்படிப்பட்ட தேவனையே அவர்கள் மறந்து விட்டார்கள். நிறைய நேரம் கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் முறியடித்து கொண்டே தான் இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை முறியடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் மறைமுகமாக நிறைய காரியங்களை, யுத்தங்காலை நடப்பிக்கும் சர்வ வல்ல தேவன், கூர்மையான பட்டயமா உன்னை என்றும் மாற்றுவார், யுத்தங்களை நடப்பிக்கும். மறைமுகமான ஆவிக்குரிய யுத்தங்களை கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆவிக்குரிய போராயுதங்களை எல்லாம் அவர் நிர்மூலமாக்கி ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நான் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா மறைமுகமாக செயல்படுகிற போராயுதங்கள் எனக்கு வந்து அடிச்சதுன்னா என்னால நிற்கிறதுக்கு திராணி இருக்காது. கர்த்தர் மறைமுகமா சில விஷயங்களை நமக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6 அதிகாரம் 11-18 வசனங்கள். எபேசியர் 6 அதிகாரம் 11-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நல்லா கவனிங்க. நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரதத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
அதோட நிறுத்தல, வசனத்தை வாசிக்கலாம். போராட்டம் உண்டு, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நல்லா நிற்கவும், கவனிங்க, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் வசனத்தை கவனிங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னென்ன சர்வாயுத வர்க்கம் என்று பார்க்கலாமா? 14 வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே, கவனிங்க, சத்தியம் அவசியம். பைபிள் வார்த்தை வேணும், டாக்டரின்ஸ். தேவ வசனம் இல்லாமல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசுடைய வல்லமை மேற்கொள்வதற்கு வசனம் அவசியம். ஒன்று தெரியுமா? பிசாசுக்கு நம்மை காட்டில வசனம் அதிகமாக தெரியும். ஏன்னா அவனும் மேலேருந்து வந்தவன் தான். அவனுக்கு பைபிள் தெரியும், வசனம் தெரியும், சகல வல்லமையும் தெரியும். நான் ஊழியத்தில் இருக்கும் பொழுது, பைபிள் காலேஜில் இருக்கும் பொழுது ஒரு சர்ச்சில் இருந்தேன், அசிஸ்டண்ட்டாக அங்கே நாங்கள் இருந்தோம். அப்போ சபை முடிந்த உடனே அந்த சீனியர் பாஸ்டர் எங்களை கூப்பிட்டு ஒரு அம்மா உட்காந்தாங்க. அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வசனத்தை நாங்கள் பேசுகிறோம், அந்த பேய் எங்களுக்கு மேலே பேசுது. என்னது? வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணா அந்த பேய் வசனத்தை எங்களுக்கே திரும்பி சொல்லிட்டு இருக்குது. ஏய் வாய மூடு அப்படின்னா, ஏய் உனக்கு மேலே எனக்கு வசனம் தெரியும்டா அப்படிங்கிறது. என்னது புரியுதுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவனுக்கு தெரியாது போல. அவனுக்கு நான் என்ன காட்டி நிறைய அவனுக்கு தெரியும். அதனால செய்ய வேண்டியதை செய்யணும், சரியா செய்யணும். தரிக்க வேண்டியதை சரியாய் தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும் சொல்லுங்க? சத்தியம், 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 சத்தியம். சத்தியம் இல்லாமல் ஒன்று. அதை எடுத்து கச்சையை அறையில் கட்டினவர்களாயும், அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், பிரஸ்ட் பிளேட் மார்க்கவசத்தை தரித்தவர்கள். அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துடைய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களா. சோ எல்லா இடத்துக்கும் வரும் பாருங்க, எல்லா இடத்துக்கும் வரும் பாருங்க. அடுத்த வசனம், பொல்லாங்கான் எய்யும் அக்னிஸ்தரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணுமா? முதல்ல வல்லமையோட விசுவாசம் இருக்கணும். நல்லா கவனிங்க, ஒருத்தர் அடிக்கிறத காட்டு 2 பேர் சேர்ந்து அடித்தா பலம் கொஞ்சம் ஜாஸ்தி. எப்படி? 2 பேர் இப்போ 4 பேராக சேர்ந்து அடித்தா இன்னும் கொஞ்சம் பலம் ஜாஸ்தி. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்னவென்றால், ஒவ்வொன்றையும் இன்க்ரீஸ் பண்ணு. மண்டையை இன்க்ரீஸ் பண்ணு, மார்க்கவசத்தை தரித்து கொள்ளு, பாதரட்சியை போடு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லு. அடுத்தது வாசிங்க. ரட்சணியம் என்னும் தலைச்சீராயையும் தலைக்கு போட்டு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு, நல்ல கவனிங்க, எந்த சமயம் எல்லா நேரங்களிலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நல்லா கவனிங்க, எப்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எந்த டைம் கிடையாது, எல்லா நேரமும் ஜெபம் பண்ணணும். எப்பங்க ஜெபம் பண்ணலாம்? எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணணும். வசனம் சொல்லுது எந்த சமயத்திலும். அப்படின்னா எந்த டைமும் கிடையாது. தானியேல் 3 வேளை தவறாமல் ஜெபம் பண்ணான். 3 times அவனுக்கு மாம்சத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறது போல ஆவிக்கும் ஆகாரம் கொடுத்தான். 3 வேளையும் சாப்பிடுகிறான். எந்த ஆகாரத்தை? தேவ வல்லமையின் ஆகாரத்தை. அப்போ வசனம் அழகாக சொல்லுது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விழித்து, அதுதாங்க எப்பையும் சொல்றதுன்னா ஜாக்கிரதையா இருங்க, விழித்திருங்க, விழித்திருங்க, விழித்திருங்க. ஏன்னா பிசாசு எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணுவான். சோ விழித்திருக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 36 to 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. வசனத்தை கவனிச்சீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அடுத்தது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழக்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய வல்லமை விட்டு என்னை ஒருவனாலும் ஒரு காரியம் பிரிக்க முடியாது, கூடாது. தேவனோடு இணைக்கப்பட்டு இந்த வல்லமையில தரித்திருந்தீர்கள் என்றால் பிசாசை ஈஸிலி யூ கேன் வின். நீங்கள் ஈஸியா அவனை ஜெயம் எடுக்க முடியும். இவை எல்லாவற்றிலையும் ஜெயம் கொள்ளுகிறவளாகி இருந்து கிறிஸ்துவின் பொருட்டு நாம் எல்லா விதமான காரியத்திலும் நாம் இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, தேவனையும் என்னையும் பிரிக்க முடியாமல் அந்த வல்லமையில் நான் இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, சர்வாயுத வர்க்கம் தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய காரியத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். உலகத்தின் காரியத்தில் அல்ல, ஆண்டவருடைய விஷயத்தில் கட்டப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா ஈஸிலி உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா போர்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும் உங்களால் ஜெயம் எடுக்க முடியும். அதுக்கு இதெல்லாம் வசனம். தேவ வசனத்தை தரித்து கொண்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவாராக. ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். அவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போர்களையும் நிர்மூலமாக்கி நாம் ஜெயமெடுக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம். அப்படின்னா அவர்னால தான் எனக்கு ஜெயம். அவர் இல்லாமல் எனக்கு ஜெயம் இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர்தான் எனக்கு வல்லமையை தருகிறவர். அந்த வல்லமையை கொண்டுதான் நான் ஜெயம் எடுக்க முடியும். அந்த வல்லமையை கொண்டுதான் பிசாசினுடைய தந்திரமான போராயுதங்கள் எல்லாம் மேற்கொள்ள முடியும். அந்த வல்லமை இல்லை என்றால் என்னால் வெற்றி பெற முடியாது. ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஆயுதங்களை வச்சு தான் அந்த கண்ட்ரியை எப்படி பலமுள்ளதா இல்லையானே தீர்மானம் பண்ணுறாங்க. அந்த தேசத்துடைய வெப்பன்ஸ், அந்த தேசத்துடைய அந்த சோல்ஜர்ஸ், ஆர்மி, நேவி, அந்த படைகளை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் நம்ம போக வேண்டாம், ஏன்னா நம்ம ஒன்று அடித்தா அவன் 2 அடிச்சிருவான். புரியுதா மக்களே? போர் ஆயுதங்களை பார்த்து நடுங்கிறார்கள். காரணம் என்ன? ஈஸியாக நம்மளால ஜெயம் எடுக்க முடியாது. வசனத்தை நல்லா கவனிங்க. இதுக்கு காரணம்னா வசனம் சொல்லுது கிறிஸ்துவினாலே நமக்கு. அப்ப எனக்கு துணையாய் இருந்து என்னை ஜெயம் கொடுக்கிற, எனக்கு ஜெயம் தருகிற தேவன் எனக்கு துணையா இருக்கிறாரு. அவர் தான் எனக்கு வெற்றியாளராக இருந்து எனக்கு வெற்றியை தருகிறாரு. பிசாசுடைய எல்லா தந்திரமான சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு நான் அவருக்குள் இருக்கணும். யோனா என்று ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் தேவ வல்லமையை தரித்தவனாய் போனாலும் வல்லமை குறைஞ்சிருச்சு. அவனை தூக்கி கடலுக்குள்ளே போட்டாங்க. இப்போ ஆண்டவர் வல்லமைக்குள்ளே அவன் அடங்கி 3 நாள் உட்கார்ந்துருக்கணும். அதனால அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் போய் அவனை முழுங்கி 3 நாள் அவனை உள்ளே வச்சிருக்கு. இப்போ அந்த 3 நாள் வச்சிருந்ததுக்கு காரணம் தெரியுமா? அவனை அந்த வல்லமையில் ப்ரிப்பேர் பண்ண வைக்குது. புரியுதா? தீர்க்கதரிசி ஆகிய மனிதன் எசபேலுக்கு பயந்து ஓடி போய்
உட்கார்ந்துருக்கான். அந்த தேசத்துக்கு எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டுட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன் அப்படின்னு ஒளிஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அப்படியா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா அவனுக்கு நேரத்துக்கு சோறு கொடுத்துருங்க அப்படின்னு மனுஷங்களுக்கு கட்டளை இல்லை. நான் சொல்லல, அவர் நினைச்சா எதுக்கும் கட்டளையிட முடியும். கட்டளையிட்டார். அது சங்கின்னு வந்து அவனை தட்டி எழுப்பி, அப்பா சாப்பிடுங்கப்பா சாப்பாடு. அவனை தேவதூதர் வந்து எழுப்புவார். சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவான். திருப்பி சாப்பாடை கொண்டு வைப்பார், சாப்பிடுவான், தூங்கிடுவான். இப்படியே செஞ்சுட்டுன்னு வந்தார் நம்மால். நல்லா கவனிங்க, பவரை ஏற்றுறார், சார்ஜ் ஏற்றுறார். எப்படி படுக்க வச்சுட்டு சார்ஜ் ஏற்றிட்டு இருக்கிறார். சார்ஜ் ஏற்றி முடிச்சுன்னா வந்தார். எப்பா சார்ஜ் ஏறிச்சுன்னு நான் எனக்கு தெரியும், போலாமாப்பா, ரைட் கிளம்பு. எத்தனை நாள் ஓடணும்? நீ ஓடிட்டே இருக்கணும், சாப்பிடாம தூங்காம ஓடணும். ஏன்னா அதுக்கு தான் உடைய தூங்க வச்சிருக்கிறேன், சார்ஜ் ஏற்றி இருக்கிறேன். எங்களுக்கு புரியுதுங்களா? யோசேப்பு 13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தது சும்மா இல்லை, சார்ஜ் ஏற்றினார் ஆண்டவர் அவனை. அவன் வெளியில் வந்த உடனே அந்த தேசத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அவன் தான். அந்த ராஜா சொல்கிறான், இனிமேல் நீங்கள் எதை கேட்குறதுனாலும் அவர்கிட்ட கேளுங்க. டேய் நீ தாண்டா ராஜா, நான் ராஜா தான், ஆனால் அவர் சொல்கிறது தான் செஞ்சாகணுங்க. இந்த வல்லமை எங்கேருந்து வந்தது? அவன் உள்ளே உட்கார்ந்துருந்தான் பாருங்க, ஆண்டவர் சார்ஜ் ஏற்றுறாரு. புரியுதா மக்கள் உங்களுக்கு என்னென்னு? ஆண்டவர் செயல்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம நினைக்கிற எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடந்துடணும். இட் டேக்ஸ் டைம். பொறுமையாக தான் ஆண்டவர் செய்வார். ஏன் தெரியுமா? அவர் சார்ஜ் ஏற்றிட்டு இருக்கிறார். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்னென்னா, என்னுடைய ஃபோன் வந்து 10% வந்துருச்சு. நான் அப்படின்னு சொருவிட்டு நான் போயிட்டேன். 2 மணி நேரம் கழித்து வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா 10லேயே நின்றுச்சு. ஏடா 10லேயே நிற்கிது அப்படின்னு பார்த்தா சுவிட்சே போடாமல் போயிட்டேன். எனக்கு கோபம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படி பண்ணிவிட்டோம்னே, போட வேண்டியதை பின்னெல்லாம் சொருவிட்டோம். இந்த பின்னும் பிளக்குலாம் மாட்டி தான் இருக்குது, கனெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் பவர் உள்ள போகணும். சொல்லுங்க. நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் ரீசார்ஜ் பவர் மட்டும் ஏற மாட்டேங்குதுங்க. சர்ச்சுக்கு வர்றதுனால பவர் ஏறிடுமா? பைபிள் சும்மா 2 அதிகாரம் வாசிக்கிறதுனால பவர் ஏறிடுமா? ஏறும், 1% ஏறும், 1 பாயிண்ட். தேவ வல்லமையில தரித்திருந்து தேவனிடத்தில் வல்லமையை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த பவர் நிறைவு வரும். 100% ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னு வரும் ஃபோனில். பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லி சார்ஜ் ஆகணும்னா தேவ பவர் எனக்கு சப்ளை கரெக்டாக உள்ள வந்து சார்ஜ் ஏறணும். நான் கடந்த நாட்டில் ஒரு நபரை சந்தித்தேன். அவர் என்கிட்ட, பாஸ்டர் என் ஃபோன் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு போல பாஸ்டர், நானும் சார்ஜ் போட்டு பார்க்குறேன், 80 தாண்ட மாட்டேங்குது. என்னது 80லேயே நிற்கிது, 81 வரவே மாட்டேங்குது. 81 வர மாட்டேங்குதா? சரி கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கலட்டி கிழட்டி மாட்டிக்கிட்டு எல்லாம் போட்டு அமுக்கி எல்லாம் போட்டு திருப்பி போட்டு பார்த்தா 80, 81 வரமாட்டேன் அப்படின்னு. சரி வாங்க கடைக்கு போவோம் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு கடைக்கு போய், ஐயா 80 மேலே தாண்ட மாட்டேங்குது, 100 வர மாட்டேங்குது, 80லேயே நிற்கிது, இது எதாவது பண்ணு. அவன் என்ன சொன்னான், டெஸ்ட் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. டெஸ்ட் பண்ணா, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள பேட்டரி எல்லாம் நல்லா தான் இருக்குது, இந்த சார்ஜ் போடுற பின்னு இருக்குது பாருங்க, பின்னு, அந்த பின்னு போயிடுச்சு, அதனால உங்களுக்கு 80க்கு மேலே ஏறாது. இப்போ இந்த பின்னை மட்டும் மாற்றிட்டோம்னு வைங்களேன், 100 வந்துடும் சார். மாற்று, 100 ரூபா மாற்றியாச்சு. இப்போ சார்ஜ் போட்டால் 81, 82, 83, 84, 85, 86, 87, 90, 95, 100 வந்துருச்சு. ஸோ நல்லா கவனிங்க, கனெக்ஷன்லாம் இருக்குது, சப்ளைலாம் வருது, ஆனால் கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துல சேராதபடினால, கரெக்டாக அது கனெக்ட் ஆகி அது ரீசார்ஜ் ஆகி 100 வராதனால தான் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு சாதாரண வெடிகுண்டு ஊசி வெடி வெடிச்சிங்கன்னா டப் அப்படிங்கும், பார்த்துருக்கீங்களா?
அதை கையிலே பிடிச்சிக்கலாம். வெடி வெடி டப்புன்னு வெடிக்கும். அணுகுண்ட கையில் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? சின்னதாக இருக்கிறத பிடிச்சி டாமே பிடிக்கும், கையில் பிடிக்க முடியாது. அது அடிக்கிற அடியில், ஏன்னா அது மருந்தை வச்சு கையில் போட்டு நல்லா சுற்றி வச்சுருப்பான். வெடிச்சதுன்னா நம்ம கையில் கிழிஞ்சு போயிடும். அனுபவம் இருக்குது உங்களுக்கு? அனுபவம் இல்லையா? எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு பட்டாசை பிடிச்சி இப்படி வீசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் டப்புன்னு அடிச்சது வருங்க, என் இந்த ஸ்கின்னை கிழிஞ்சிருச்சு, எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒரு 4 நாளைக்கு எரிச்சலா கை எரியுது. மக்களே நல்லா கவனிங்க, அந்த பவர் எப்படி ஏறுகிறதோ அதன் வீரியம் அப்படி இருக்கும். இப்பெல்லாம் அல்லேலூயா வராது, உங்களுக்கு புரியல போல. பவரின் வல்லமை எந்த அளவுக்கு ஏறுகிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய வீரியம் இருக்கும். இப்பயும் ஆமேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பவர் இன்னும் ஏறல. பவர் எந்த அளவுக்கு ஏறுகிறதோ அதன் அளவுக்கு வல்லமை ஏறும். இப்பயும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி மாதிரி நான் கத்தணும், பவர் இறங்குதியா அப்படின்னு தான் கத்தணும். அப்பயும் அப்ப நீங்க அல்லேலூயா. பவர் ஏற்றுவீங்களா? இப்பயும் நாங்கள் ஏற்ற மாட்டோம். அந்த அல்லேலூயா இந்த லெவலுக்கு மேலே ஒரு அல்லேலூயா சத்தனாச்சும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கட்டுமே. இது எனக்கே கம்மியாக தான் கேட்குது. இவெல்லாம் பாருங்க சொல்லவே மாட்டேங்க, கையை கொண்டு உட்காந்துருக்கிறேன். பவர் ஏறுங்க, வல்லமை வேணும். முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, நல்ல வசனத்தை கவனிங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே, என்னுடைய வல்லமையினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தம் வராது, சத்தமே வராது. நான் அடிக்கிற அடியில் இது உடஞ்சி போயிரும் போல. ஆனால் நீங்கள் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய வல்லமையினாலே. அந்த ஆவி தேவ கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற வல்லமை. நான் பலவீனப்பட்டு போகும் பொழுது, என்னை சொல்கிறேன், நான் பலவீனப்பட்டு போகும்பொழுது ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய வல்லமை பலன் தாங்க. என்னுடைய ஜெபமே அப்படிதான் இருக்கும். நான் இந்த மாத்திரைகளை மருந்தை நம்புவதில்லை. இது என்னை ரெக்கவரி பண்ணுது, ரைட். பட் நான் எழுந்து ஓடுவதற்கு உம்முடைய பலன் தான் என்பது எனக்கு தெரியும். ஸோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேங்கிற வல்லமையை எனக்கு கொடுங்க. இப்போ நான் எந்திரிச்சு போய் கிச்சனில் வேலை செய்யணும். ஆண்டவர்கிட்ட நான் அப்படிதான் கேட்பேன். அடுத்த நிமிஷமே ஒரு வெறி, ஒரு வேகம், ஒரு வல்லமை எனக்குள்ளே வரும். எந்திரிச்சு நான் பாட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். மக்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய வல்லமையினாலே மட்டுமே. அப்ப நீங்க தேவ வல்லமையை தரித்து கொண்டிருக்கிறீங்களா? அடுத்த வசனம் பாருங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். தலைக்கல் அவன் கொண்டு வரான் ஐயா, தலைக்கல் அவன் கொண்டு வருவான். முக்கியமான கல்லே அவன் தான். அவன்கிட்ட தான் நான் முக்கியமான கல்லை வச்சிருக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, நல்ல கவனிங்க, அவர் உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார், ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். எதுக்கு தெரியுமா ஸ்ட்ரெங்தன் பண்றாரு? எல்லா தீமையிலிருந்து விலக்கி நம்மளை காத்துக்கொள்ளணும். எல்லா தீமையை நீங்க மேற்கொள்ளணும்னா முதல்ல ஆண்டவர் உங்களை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அவர் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணாதான் தீமைகளை மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் என்னால் தீமைகளை மேற்கொள்ள முடியவே முடியாது. வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 10-19. இதோ சர்ப்பங்களையும், நல்ல கவனிங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். மக்களே நல்லா கவனிச்சிக்கலாம். சத்ருவுக்கும் வல்லமை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஐயா சத்ருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, ஒன்று எதுவும் பண்ணாது. அதுக்கு தான் என்னுடைய வல்லமையை உனக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த வல்லமையை தரித்து கொண்டு, வல்லமையை பிடிச்சு கொண்டு சத்ருனுடைய வல்லமையை மேற்கொள்ளுங்கப்பா. சத்ருடைய வல்லமையை
மேற்கொள்வதற்கு உங்களுக்கு நான் வல்லமையை கொடுத்துருக்கேன். யோவான் 10:10 சத்துருடைய வேலை என்ன தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? பிசாசுடைய வேலை தெரியுமா? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். பிசாசுடைய வல்லமை என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறத திருடணும், நம்மளைய டம்மி ஆக்கணும், திருடவும் கொல்லவும் அழிக்கவும், நம்மை அழித்து நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. ஆனா அவர் சொல்றார், நானோ அவைகளுக்கு ஜீவனும் ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்படின்னா நான் அவைகளுக்கு லிவிங்க கொடுக்கிற, லைஃபை கொடுக்கிற, அந்த லைஃபை அவன் அழிப்பான், நான் அவனை உருவாக்குறேன். புரியுதா? பிசாசு அழிக்கிற வேலை, எனக்கு உருவாக்குற வேலை. அவனுடைய வேலை டெஸ்ட்ராய் பண்ற வேலை, என்னுடைய வேலை டெஸ்ட்ராயிலிருந்து காப்பாற்றி பரிபூர்ண பண்ண என்னுடைய வேலையா இருக்குது. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது பிசாசுடைய வல்லமையை மேற்கொள்வதற்கு தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் அவனுடைய தந்திரமான காரியங்கள் எல்லாம் நொறுக்கி பரிபூர்ணப்படணும். தேவன் விரும்புகிற பரிபூர்ணம் அதுதான். உபாகமம் 28:7 சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வல்லமை என்ன தெரியுமா? நமக்கு முன்னாடி எழும்புகிற சத்துருவை நமக்கு முன்னாடியே முறியடிப்பார். அடுத்த லைன் சொல்லுது, ஒரு வழியா உனக்கு எதிராக வருவான், ஆனா நான் தூக்கி அடிப்பேன் பாரு. அவன் எத்தனை வழியா போவான் தெரியுமா? 7 வழியா உனக்கு சதறடிச்சுட்டு போயிடுவார். ஆண்டவர் சொல்றார். யோவான் 16:33 சொல்லப்படுகிறது. யோவான் 13:33 நான் வேகமாக போக விரும்புகிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் நம்ம வாழ்ற நாள் வரைக்கும் நமக்கு உபத்திரமும் இருக்குதான் செய்யும். உபத்திரம் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. நமக்கு உலகத்தில் நம்ம ஜீவன் பிரிகிற வரைக்கும், சாகிற வரைக்கும் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆண்டவர் அழகா சொல்லி முடிச்சிட்டார். வாசிக்கலாம், ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாக ஒருத்தர் நிற்க முடியவே முடியாது. ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை தான், அபிஷேகம் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களாக மாற்றும். மாத்துச்சா? மாத்துச்சா? பவராவி எனக்குள்ள, பாட்டுக்கு வாங்க, வல்லமையின் ஆவியானவர் ஒரு பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால், சொல்லுங்க, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பு. சொல்லுவோமா? பவராவி, பவராவி எனக்குள்ள ஒரு பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ள ஒரு பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர்
வீசுவேன். அந்த வல்லமையை கொண்டு கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் வாசனை, நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லுங்க, பொல்லாத சாத்தான வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு சொல்லால விரட்டி விட்டு. பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் மக்களே, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வல்லமை எங்களுக்கு வேணும். வல்லமை தாரும் தேவா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வல்லமை தாரும் தேவா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா. இப்படி வல்லமை எனக்கு வேணும் சொல்லுங்க. வல்லமை தாரும் தேவா. ஆண்டவரே, பிசாசு தந்திரமாக எங்களுக்கு விரோதமாக செய்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் நாங்கள் அறிந்து கொண்டு நிதானித்து அவைகளை நாங்கள் மேற்கொண்டு நிர்மலமாக்க உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும் சொல்லுங்க. வல்லமை தாரும் தேவா. உம்முடைய வல்லமை எனக்கு வேணும். வரங்கள் தாரும் தேவா. வல்லமை தாரும் தேவா. ஷதல ரவணா. வரங்கள் தாரும் தேவா. ரியந்தலோ ரபா ஷதுமா நியந்தனோ. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வாயை திறங்க பார்க்கலாம். அபிஷேகத்தில் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. நமக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறவைகள் எல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு ஒரு காமா ஷதுமான் எந்தலோ ரியந்தல ரபா காட்டா ஷதுமான் எந்தனோ தலரபா திலிரியந்தக்கா ஷதுக்க பத்தி கட்கலரபா திலிரியந்தோ ஷதுபா லராதல ரியந்தக்கா மாத்தக்கா ஷதுமான் எந்தலோ இவல ரபா ஷதன ரியந்தனா ஷதுக்க பத்தி கட்கலரபா திலிரியந்தோ தலரபா ஷதுக்க மன் எந்தலோ தலரபா ஷிலந்தல இக்கப ஷகாவ ரியந்தோ தலரபா. தேவ வல்லமை எங்களுக்கு வேணும். தேவ வல்லமை எங்களுக்கு வேணும். வல்லமை தாரும் தேவா. வரங்கள் தாரும் தேவா. வல்லமை தாரும் தேவா. இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா. வல்லமை வேணும். வரங்கள் தாரும் தேவா. இன்றே தாருமே. உடைய வல்லமை எங்களுக்கு வேணாண்டப்பா. உடைய வல்லமை எங்களுக்கு வேணாண்டவரே. உடைய வல்லமை எங்களுக்கு வேணும்ப்பா. உடைய வல்லமை எங்களுக்கு வேணும். எல்லா தந்திரமான சூழ்ச்சிகளை அறிந்து கொள்வதற்கு, எல்லா தந்திரமான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. உடைய வல்லமை ஞானம் வேணும்னு சொல்லுங்க. உடைய வல்லமை ஞானம் வேணும்னு சொல்லுங்க. உடைய வல்லமை ஞானம் வேணும். பகுத்தறிகிற ஞானம் வேணும். ஞானத்தை கொடுங்க. அந்த வல்லமையை கொடுங்கப்பா. நாங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே ஞானத்தை தந்து உடைய வல்லமையை கொண்டு ஞானமாய் செயல்பட உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் படிக்கிற காரியத்தில் ஞானம் உண்டாகணும். பள்ளிகளிலே ஞானம் உண்டாகணும். கல்லூரிகளிலே ஞானமாய் செயல்படணும். ஆண்டவரே, நாங்கள் போக்கில் வரத்திலும் எல்லாவற்றிலேயும் ஞானம் உள்ளவர்களாய் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு
ஆண்டவரே, எல்லாவற்றையும் பகுத்தறியத்தக்கதாக ஞானம் எங்களுக்கு வேணும். பிசாசு மறைமுகமாய் செயல்படுகிற எல்லா சூழ்ச்சிகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள வல்லமை எங்களுக்கு தாங்க. பிசாசுடைய தந்திரமான காரியங்கள் எல்லாம், அவருடைய மறைமான யுத்தங்களை எல்லாம், போர்களை எல்லாம் நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவரே ஒரு வல்லமையுள்ள நபர்களாக எங்களை மாற்றுவீராக. ஒரு வல்லமை நிறைந்த மனிதர்களாக மாற்றுங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் தியானித்த வண்ணமாக இந்த வல்லமை எங்களுக்கு வேணும், இந்த வல்லமை எங்களுக்கு வேணும், அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்கு வேணும். இந்த அபிஷேகத்தின் வல்லமை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு தருவீராக வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் அதிகமாய் தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் அதிகமாய் தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலுமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை